மழை மிரட்டி பார்த்தது. மழையை மிரட்டி பார்க்கும் ஒரே சக்தி எது என்றால் அது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தோழர்களாக நீங்கள் தான். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தேசிய நெஞ்சங்களை மோடியும் மிரட்ட முடியாது, RSS மிரட்ட முடியாது, மழையும் மிரட்ட முடியாது என்பதை நீங்கள் இன்று நிரூபணம் செய்து காண்பித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு குறை, மேடையில் இருக்கின்ற தலைவர்களுக்கெல்லாம் கட்டுக்கோப்பான காங்கிரஸ் பேர் இயக்கம் நாம் இடது பக்கமும் வலது பக்கமும் இப்படி நிற்கலாமா, எல்லோரும் தன்னுடைய இருக்கையில் உட்கார வேண்டாமா என்று நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் அனைவரும் இங்கே உட்கார வேண்டும். இந்த கூட்டத்தின் தலைப்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கிய சொத்துக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய தலைவராக இருக்கின்ற திரு விஜயேந்திர சிங்லா அவர்கள் இங்க வந்திருக்கிறார். அவருக்கு துணையாக இருக்கின்ற திரு நிதின் கும்ப்ளேக்கர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார். நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற நம்முடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் பார்த்து உங்களை பிரமித்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு மழை பெய்தாலும், காற்றடித்தாலும், வெப்ப சூறாவளி வந்தாலும், எப்படி தமிழ்நாடுடைய தேசிய நெஞ்சங்கள் காங்கிரஸ் தோழர்கள் இப்படி அமர்ந்திருக்கிறார்களே என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த இயக்கம் இல்லை. தொண்டர்களுடைய இயக்கம் இந்த தேசத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம் மட்டும்தான் என்பதை எல்லோரும் அறிவார்கள். எல்லா கட்சியிலும் தோழர்கள் இருப்பார்கள், தலைவர்கள் இருப்பார்கள். ஆனா காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தோழர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் இந்த தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், இந்த தேச விடுதலைக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பாக கொடையாக கொடுத்தவர்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற உரிமை இந்த தேசத்தில் வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும். பாஜக சங் பரிவார அமைப்பு RSS நமக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இந்த தேச விடுதலையை காட்டி கொடுத்தவர்கள் RSS சங் பரிவார அமைப்பும் பிஜேபியும். இவர்களுக்கு என்ன இந்த மக்கள் மீது கரிசனம் இருக்கிறது? ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதாம். இந்த தேச மக்களை பார்த்து மோடி அவர்கள் வருத்தப்படுகிறார். காஷ்மீர் நடந்த சம்பவம், நாம் ஆட்சியில் இருக்கும் போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தார். அந்த அரசியலமைப்பின் சட்டத்தின்படிதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, கட்டாய கல்வி, எல்லோருக்குமான கல்வி, ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டது. உலகமே போற்றுகின்ற ஐநா சபை விருது பெற்ற கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா அழியும் என்று சொன்னார்கள். இந்தியா அழிந்து போகும், 20 கோடி பேர் மக்களுக்கு மேல் செத்து மடிவார்கள் என்று சொன்னார்கள். அதே பத்திரிகை உலக நாடுகள் எல்லாம் என்ன எழுதியது என்றால், இந்தியா காப்பாற்றப்பட்டது, இந்த தேசம் தப்பியது என்றால் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்க திட்டங்கள் மக்களுக்குமான திட்டம், எல்லோருக்குமான திட்டம். ஆனால் மோடி கொண்டு வருகின்ற திட்டம் யாருக்கான திட்டம்? அதானிக்கான திட்டம், அம்பானிக்கான திட்டம். இதுதான் காங்கிரசிற்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடை தேச மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கதான் பிரச்சனை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் சொத்தை வாங்கி வைத்து செல்ல வேண்டும், இந்த சொத்துக்கள் மூலமாக வருகின்ற வருமானம் என்னுடைய இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகள் படிப்பிற்காக செலவிட வேண்டும், மருத்துவத்திற்காக செலவிட வேண்டும் என்று அவர் கண்ட கனவு கொடையாக இந்த சொத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் இதை மீட்டெடுப்பதற்கும் கூட்டம் நடப்பதற்கும் உள்ளே வருவதற்கும் 30 ஆண்டுகளுக்குமே நமக்கு பிடித்திருக்கிறது. இந்த தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது?
இது யாருடைய தேசம்? யாரால் உருவாக்கப்பட்ட தேசம்? இன்று சுதந்திர காற்றை ஒவ்வொருவரும் சுவாசிக்கிறார்களே, அதை வாங்கி தந்தது யார்? நம்முடைய மூதாதையர்கள். கிராம கமிட்டி கூட்டத்தில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் நம்முடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள், பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் கிராமங்களிலே செல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தேசம் என்பது உருவாக்கப்பட்டது எங்களுடைய மூதாதையர்களால். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் உறுப்பினர் என்றால் அவர் எல்லாரிடமும் வாதாட முடியும், பேச முடியும். என்ன வாதாட முடியும்? நாங்கள் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். இந்த தேசம் விடுதலையாகும் பொழுது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட பிரிட்டிஷ்காரர் எதையும் விட்டு செல்லவில்லை, எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு சென்றார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, தலைவர் ராஜீவ் காந்தி, நம்முடைய அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த மன்மோகன் சிங் ஆட்சி என்னென்னலாம் சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். ஒரு பக்கம் அமெரிக்கா என்ற வல்லரசு, இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ற வல்லரசு. நாம் சூப்பர் பவர் கண்ட்ரி கிடையாது, வல்லரசு கிடையாது. ஆனால் ஜவஹர்லால் நேரு இந்திய மக்களை தலைநிமிர செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அமெரிக்கா பக்கமும் போக மாட்டேன், ரஷ்யா பக்கமும் போக மாட்டேன், அணிசேரா நாடுகள் நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட். இந்த நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட் நாம் கொண்டு வந்தது யார்? ஜவஹர்லால் நேரு. உலகமே வியத்து பார்த்தது. ஜவஹர்லால் நேருக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? ஒன்று அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் யாரையும் சார மாட்டோம், தன்னிறைவு பெற்ற தன்மான நாடு இந்தியா என்பதை உறுதிப்படுத்தினார். அந்த அடிப்படையில் தான் உலகமெல்லாம் இந்தியாவை திரும்பி பார்த்தது. அமெரிக்கா பக்கமும் சாயவில்லை, ரஷ்யா பக்கமும் சாயவில்லை. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த தொழிற்சாலைகள், பக்ரநாத் நதிக்கரைகள், அணைக்கட்டுகள், இது எல்லாம் இன்று என்ன சொல்லப்படுகிறது? மோடி ஆட்சியால் நவரத்னா திட்டங்கள். இந்த நவரத்னா நிறுவனங்கள், கம்பெனிகள் யாரால் கொண்டு வரப்பட்டது? பொது நிறுவனங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு உருவாக்கியதை நம் கிராமத்தில் சொல்லுவார்கள், பெரும்பாலும் கிராமத்தில் இருந்து வந்திருக்கார்கள். நெல்லவாயன் சம்பாதித்தால், சொல்லுங்க பாபு, சவுண்டா சொல்லுங்க. நெல்லவாயன் சம்பாதித்தால் யார் நாரவாயன்? மோடி. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்ததை, சம்பாதித்ததை, உருவாக்கியதை தனியார் வசம் ஒப்படைக்கிறார், அதானியிடம், அம்பானியிடம். பண்றாரா இல்லையா? இதை தட்டி கேட்கும் ஒரே ஒரு இந்த தேசத்தின் முகம், இதை தட்டி கேட்கும் ஒரே ஒரு இந்த தேசத்தின் குரல் யார்? அது சவுண்டா சொல்லு, கேட்கலையே. ராகுல் காந்தி. இங்க சொல்றது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சார், உங்க வேலையை பாருங்க சார், அவங்க சொல்றாங்க. இல்ல, நீங்க சொல்றது மோடிக்கு கேட்கல. இந்த தேசத்தின் முகம், இந்த தேசத்தின் குரல், இது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது. அன்னை இந்திரா காந்தி வந்தார். அன்னை இந்திரா காந்தியை பார்த்து என்ன சொன்னார்கள்? தேச தலைவர்கள் எல்லாம், உலக தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இரும்பு பெண்மணி, அயன் லேடி ஆஃப் தி கண்ட்ரி சொன்னாங்களா இல்லையா? அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் என்ன சொன்னார்? அயன் லேடி ஆஃப் தி கண்ட்ரி, அயன் லேடி ஆஃப் தி வேர்ல்ட். மார்கரெட் தாட்சர் தான் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஆனா இந்த தேசத்தின் இரும்பு பெண்மணியாக இருந்தவர் நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவர் கொண்டு வந்த திட்டம் என்ன? 20 பாயிண்ட் புரோகிராம், 20 அம்ச திட்டம். இந்த 20 அம்ச திட்டம் கொண்டு வரும் பொழுது வறுமை ஒழிக்கப்பட்டது, கொத்தடிமைகள் அகற்றப்பட்டது, ஷெட்யூல் இன மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் கண்டது. ஒரு காலத்தில் நீங்களும் நாங்களும் யாரும் வங்கிக்குள் காலை வைக்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம் கொண்டு வந்து வங்கிகளை தேசிய உடைமையாக்கிய பிறகு எல்லோரும் வங்கிகள் நுழைந்தோம். இது உண்மையா இல்லையா? அன்னை இந்திரா காந்திக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். என் அருமை தோழர்களே, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி. இன்னைக்கு வீடியோ கேமரா இருக்கு, எல்லோரும் வாட்ஸ்அப்ல இருக்கும், எல்லோரும் கையிலும் மொபைல் இருக்கு. விஞ்ஞான யுக புரட்சியை கொண்டு வந்தது யார்? ராஜீவ் காந்தியுடைய காலத்திலே விஞ்ஞான யுக புரட்சி. அது மட்டுமல்ல,
இன்னைக்கு குப்பனம் சுப்பனம் பச்சை பேனாவில் கையெழுத்து போடுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்ன? தலைவர் ராஜீவ் காந்தி. பஞ்சாயத்து ராஜ் சட்டம், நகர்பாலிகா சட்டம், இந்த சட்டத்தை கொண்டு வந்தது எல்லோருக்கும் அதிகாரம், கடைசி மக்களுக்கும் அதிகாரம் என்பதை கொண்டு வந்தது யார்? தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்கள், அவருடைய வழிகாட்டுதல 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி என்ன கொண்டு வந்தார்? அவருடைய காலத்தில் உணவு பாதுகாப்பு சட்டம், உணவு உரிமை சட்டம், எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் தகவல் அறிய உரிமை சட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார். போற்றப்படுகின்ற திட்டம் தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இப்ப நாங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும். தொகுதியில் போய் பார்த்தா யார் இந்த 100 நாள் வேலையை கொண்டு வந்ததுதான்? ஒருத்தன் ஜெயலலிதான்றாங்க, வேற வேற பேர்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா இது கொண்டு வந்தது அன்னை சோனியா காந்தின்னு சொல்றாங்க. அந்த மாற்றத்திற்கு காரணம் நீங்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. என் அருமை தோழர்களே, தலைவர் ராகுல் காந்தியோட காலம், தலைவர் ராகுல் காந்தி காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவருடைய பங்களிப்பு இந்த தேசத்திற்கு என்ன? முதலிலே நடைபயணம் மாவோ செய்தார். சீனாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. சீனாவில நீண்ட நெடிய பயணம், லாங் மார்ச் 1931 கொண்டு வந்தார். 1930 நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரை யாத்திரையாக தண்டி யாத்திரை நடத்தினார். 66 பேரோடு சென்றவர்கள் 6000 பேர், 60,000 பேராக நாடு முழுவதும் தீப்பற்றி கொண்டது. அந்த நாள் தான் 30ஆம் தேதி. 2 தினங்களுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் வேதாரண்யத்தில் உப்பு எடுக்கும் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டோம். என் அருமை தோழர்களே, ப. சிதம்பரம் தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வருகை தருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் திருச்சியிலிருந்து புறப்பட்ட விமானம் சென்னை வந்து வானிலை எப்படி நம்மை மிரட்டியதோ, நாம் மிரளவில்லை, விமானத்தை மிரட்டியது. விமானம் மிரண்டு போய் திருச்சியில இறங்கியது. மீண்டும் திருச்சியிலிருந்து வந்து இறங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் முடிந்தால் வந்து பேசுவார், இல்லை என்றால் தொலைபேசியில பேசுவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நாம் இருக்கும் பொழுது எத்தனை லட்சம் கோடிகள் கடனை வாங்கியிருந்தோம். பாஜக ஆட்சியில் எத்தனை லட்சம் கோடிகளை வாங்கியிருக்கிறார்கள். 50 விழுக்காடுக்கு மேல் இந்த தேசத்தில் ஒவ்வொரு குடிமகன் மீதும் கடன் சுமையை சுமத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த தேச மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? அரசியலமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் என்றுதான் RSS சங் பரிவாருடைய திட்டம். ஒருவேளை அவர்கள் முழுமையான ஆட்சி, மெஜாரிட்டியான ஆட்சி, பெரும்பான்மை ஆட்சி வந்திருந்தால் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன திட்டம்? சங் பரிவார் அமைப்பு நாக்பூரில் போட்டுகின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பிஜேபி, நரேந்திர மோடி அவர்கள். இந்த தேசம் என்பது ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஒரே ஒரு கொடி, இந்த தேசத்தில் ஒரே ஒரு தேர்தல், இந்த தேசத்தில் ஒரே ஒரு மொழி, இந்த தேசத்தில் ஒரே ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், இந்த தேசத்தில் ஒரே உடை அணிய வேண்டும். இதெல்லாம் RSS சங் பரிவாருடைய திட்டங்கள். இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மோடி துடித்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் எதிர்த்து ஒரு முகமும் ஒரு குரலும் இந்த தேசத்தில் போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று நாம் சூழ்நிலைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக மோடி ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு கொடி எதற்காக சொல்லுகிறார்? சீனாவில ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் என்ன ஆட்சி நடக்கிறது? அதிபர் ஆட்சி நடக்கிறது, கொடுங்கோல் ஆட்சி. ஜெர்மனியில் என்ன ஆட்சி நடந்தது? ஹிட்லர் நடத்திய ஆட்சி. ஹிட்லர் நடத்திய ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று மோடி துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வாங்கிய அரசியலமைப்பு சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கர்
அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இந்த தேசத்திற்கு கொடையாக கொடுத்திருக்கிறாரு. இந்த தேசத்தை எது ஆண்டு கொண்டிருக்கிறது? பகவத்கீதை ஆளுகிறதா? குர்ஆன் ஆளுகிறதா? பைபிள் ஆளுகிறதா? ஆனால் இந்த தேசத்தை ஆளுவது அரசியலமைப்பு சட்டம். காங்கிரஸ் பேரியக்கம் வடிவமைத்து கொடுத்தது. புரட்சியாளர் அம்பேத்கரிடம் ஒப்படைக்கிறார்கள். உலகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியும் என்றால் அது அம்பேத்கரால் எழுத முடியும். உலக நாடு பல்கலைக்கழகத்தில் எல்லாம் அவருடைய எழுதிய புத்தகங்களை பாட புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பல்கலைக்கழகங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவ்வளவு எளிதாக இந்த சட்டத்தை எழுதவில்லை. எவன் வந்தாலும் அடிப்படை சட்டத்தை மாற்ற முடியாது, அடிப்படை சட்டத்தை தொட முடியாது என்று எழுதியிருக்கிறார். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டம் என்பது எல்லோருக்குமான சட்டம். இந்த சட்டம் என்பது இந்த தேசத்தில் ஒருவன் இந்தியனாக பிறக்கிறான் என்றால் இந்த மண்ணில அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். லிபர்ட்டி இருக்கிறது, ஈக்குவாலிட்டி இருக்கிறது, ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கிறது, அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு இஸ்லாமியன் பிறந்தால் இந்த தேசத்துடைய பிரஜை அவன். ஆனால் மோடி என்ன கொண்டு வந்தார்? என்ஆர்சி, சிஏஏ எதற்காக கொண்டு வந்தார்? இந்த நாட்டில் வசிக்கின்ற இஸ்லாமியர்களை அகற்ற வேண்டும், பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும், ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும். இது வெறும் பேச்சு மட்டுமல்ல. அவருடைய மூத்த தலைவர்கள், கேபினட் அமைச்சர்கள் சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள், ஆப்கானிஸ்தானுக்கு சென்று விடுங்கள், இந்த தேசம் என்பது இந்துக்களின் நாடு என்று சொன்னார். ஆனால் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. இந்த மண்ணில் எவன் பிறக்கிறானோ அவன் இந்த தேசத்தின் பிரஜை, சிட்டிசன் ஆஃப் த இந்தியா என்று சொன்னார். இன்னும் இன்டர்நேஷனல் ஆக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க விமானம் இந்தியா மீது பறக்குதுன்னா நம்முடைய வான்வெளியில், நம்முடைய எல்லையில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை இந்திய பிரஜையாக சிட்டிசன் கோர முடியும் என்று இன்டர்நேஷனல் ஆக்ட் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த தேசத்தை சிதைக்க நினைப்பவர்கள் யார்? அரசியலமைப்பு சட்டத்தை மெல்ல 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 சாகடிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யார்? இன்னைக்கு நேரடியா அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் தொட முடியாது. ஆனால் புற வழியாக இன்டைரக்ட் திட்டம் என்னவென்றால், முதலில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதற்கு எதிரானவர்கள். தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும், ஒன்றிய அரசு மாநில அரசு நலத்திட்டங்களை கொடுப்பதற்கு இந்த திருத்தங்கள் இல்லாமல், கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? ஒரு சாதிக்கும் ஒரு சதவிகித மக்கள் தொகை இருக்கிறார்கள். ஆனால் அதை வெளியே சொல்லாமல் 11 ஆண்டுகளாக இருட்டடிப்பில் வைத்தவர் நரேந்திர மோடியும் பிஜேபி அரசும். 90 விழுக்காடு 90% 90 விழுக்காடு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் நரேந்திர மோடி. அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி கண்டிக்கிறார். எப்படி நீங்கள் இதை மறுதளிக்க முடியும்? 11 ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் ஏன் நீங்கள் மறுதளிக்கிறீர்கள்? இதை உடனே நடத்துங்கள் என்ற நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவரான பிறகு வலிமையான குரலோடு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1 2 அல்ல 100க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். தோழமை கட்சிகள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த தேசத்தின் வலிமையான குரலாக தலைவர் ராகுல் காந்தி குரல் இருக்கிறது. இதற்கு கண்டு அஞ்சி இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இதுக்கு யாருக்கு கிடைத்த வெற்றி? தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி, காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கிடைத்த வெற்றி. இல்லை என்றால் அவளை எளிதாக சென்சஸ் டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு அஸ்வின் என்ற ஒரு அமைச்சர் தொலைக்காட்சியில் என்ன சொல்லுகிறார்? ஒன்றிய அரசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு, மாநில அரசு கிட்ட இல்லைன்னார். ஆனா இதே பிஜேபி தலைவர்கள் சட்டமன்றத்தில் நாங்க பேசும்போது மாநில அரசே நடத்தலாமே, நீங்களே நடத்துங்க, இங்க தெலுங்கானால உங்க கட்சியில் நடத்தி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கேபினெட் அமைச்சர் சொல்லுகிறார், இந்த அதிகாரம் எங்களிடம் தான் இருக்கிறது, மாநில அரசுகளுக்கு கிடையாது என்று.
11 ஆண்டுகளாக இந்திய மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். 11 ஆண்டுகளாக சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருந்திருக்கிறார்கள். இதுதான் பிஜேபியோட உண்மையான முகம். இதுதான் ஆர்எஸ் உடைய கொடூர முகம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்திய மக்கள் எல்லாம் எப்படி வென்றாலும் ஒரு வாக்குக்கு 15 லட்சம் கொடுத்து வாக்குகளை பெற்றோமே, உண்மைக்கு புறமான செய்தியை சொன்னால் வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். இதை கூட இந்த அறிவிப்பு எதற்காக? பீகார் தேர்தல் வருகிறது. காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நம்முடைய இந்திய சொந்தங்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். தலைவர் ராகுல் காந்தி நேராக எங்கே சென்றார்? வெளிநாட்டில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது என்றவுடன் வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு நேராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு வருகிறார். எதிர்கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். அடுத்த நாள் நேராக எங்கே செல்லுகிறார் தலைவர் ராகுல் காந்தி? காஷ்மீர் பகல்காம் செல்லுகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார், கட்டி அணைக்கிறார், நான் இருக்கிறேன் உங்களோடு என்று. ஆனா பிரதமர் என்ன பண்ணார்? மோடி அவரும் வந்தார். எங்க போனார்? நேரம் பீகாருக்கு போறார். எதுக்கு பீகாருக்கு போறாரு? தேர்தல். பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்றால் ஏமாற்றும் வேலை. சீட்டர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றா. நீ நேரா காஷ்மீர் போய் ஆறுதல் சொல்லாம நீங்க எங்க போனீங்க? நேரா பீகாருக்கு தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு அங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் உங்களுக்காக இருக்கிறேன், பிஜேபி அரசாங்கம் உங்களுக்காக இருக்கு. ஒரு குரல் எதிர்முனையிலிருந்து வருது, நீ எங்களுக்காக இருக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியான்னு கேட்டாங்க. எல்லாம் கேட்டாங்களா இல்லையா? பார்த்தார். ஐபி ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, படுதோல்வியை சந்திக்க போகிறீர்கள் பீகார் பெரிய மாநிலத்தில். அடுத்த நாள் வராரு, கேபினட் மீட்டிங் போடுறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுன்றார். செஞ்சாரா இல்லைங்களா? அப்ப இதோடைய காரணம் என்ன? பயம், அச்சம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைவர்களை பொறுத்தவரை, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்திக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று போராடி கொண்டிருக்கிறார். எந்தவித சமாதானமும் செய்து கொள்ளாத தலைவராக நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். 80 வயதை கடந்த நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தினந்தினம் சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலங்கள் தொடங்கிவிட்டன. கவுண்டன். அடுத்த பிரதமர் யார்? இந்த தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இளைஞர் பட்டாளம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கு விடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக தேர்தலிலே தில்லுமுள்ளு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், மத்திய வருவாய்த்துறை, அதற்கு கூட இன்னொரு கூட்டாளி சேர்த்துக்கிறாங்க. யார? தேர்தல் ஆணையம். இவங்க எல்லாரையும் கூட்டணி வச்சுட்டு அவர் தேர்தல் நிற்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி யாரோட கூட்டணி வைத்திருக்கிறார்? மக்களோடு வைத்திருக்கிறார். மக்களோடு கூட்டணி வைத்து மக்களோடு மக்களாக தேர்தல் களத்தில் நிற்கிறார். மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? ஹரியானாவில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? டெல்லியில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? என்ன காரணம்? 50 ஸ்கொயர் ஃபீட் இடம், 50 ஸ்கொயர் ஃபீட் 400 வாக்காளர்கள். ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும்? 100 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும்? 5 பேர் தங்கலாம். நெருக்கடியா இருந்தா 10 பேர் தங்கலாம். 400 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் இருக்கு. இதுதான் பாஜக, இதுதான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார். மக்களை ஏமாற்றுவார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய வாக்கு நான் நினைப்பவனுக்கு அளிக்கிறேன் என்று. ஆனா ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, உன்னுடைய வாக்கை நான் தீர்மானிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிப்பேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானிப்பேன், நீ எப்படி என்ன உணவு உண்ண வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன், என்ன உடை உடுத்த வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன், நீ என்ன படிக்க வேண்டும், மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்பதை நான் தீர்மானிப்பேன். ஆனால் நீ யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானிப்பேன் என்று சொல்லதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இதையெல்லாம் நம்முடைய தேச மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இவர்கள் திட்டத்தை அனுமதிக்க போவதில்லை. இவர்களுக்காக இந்த தேசம் நிற்கப் போவதில்லை. எப்படி ரஷ்யாவில புரட்சி வந்து லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ, ஸ்டாலின் சிலை ஒழிக்கப்பட்டதோ, அதே போன்று
இந்தியாவில இந்த தேசத்திற்கு விரோதமாக, தேச மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட பாஜக ஆட்சியே உங்கள் ஆட்சி தூக்கி எறியப்படும் என்ற நாள் வரப்போகிறது. அவ்வளவு சாதாரணமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதா? எவ்வளவு பெரிய போராட்டம்! எல்லோரையும் சமாதானப்படுத்த வேண்டும், எல்லோருக்குமான சட்டமாக இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை யார் வந்தாலும் அடிப்படையை கை வைக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் உலக நாடு பத்திரிகையாளர் எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் இந்த சட்டத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்று எல்லோரையும் அணுகுகிறார்கள். ஆனால் கடைசியில் ஜவஹர்லால் நேருவை பார்த்து விட்டு வருகிறார்கள். ஏறக்குறைய 1 மணி 2 மணி ஆகிவிட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர் சொன்னார்கள், இந்த தேசமே உறங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் வீழ்த்திருந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாராம், இந்த தேசம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களை தட்டி எழுப்புவதற்காகத்தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அதே போன்று இந்தியா ஒரு பகுதி RSS சங் பாரியோருடைய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது, கடிவாளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் மீட்டெடுக்கிற உரிமையும் மீட்டெடுக்கிற தகுதியும் நமக்கு இருக்கிறது. ஆகவே எல்லோரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை சொல்ல வேண்டும். இப்போ 52 விழுக்காடு நம் கிராம கமிட்டியை தாண்டி வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. எப்படி இவ்வளவு சீக்கிரம் இது நடக்க முடியாது என்றால், எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தேசிய நெஞ்சங்கள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள், வலிமையாக இருக்கிறார்கள், தலைவர் ராகுல் காந்தியை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சாதிக்க முடிந்தது, இன்னும் சாதிக்க போகிறோம். 30 ஆண்டுகளாக திறக்காத காமராஜருடைய திடல் கதவு உங்களால் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற தேசத்தின் கதவு, நாடாளுமன்றத்தின் கதவு, பிரதமர் நாற்காலியின் கதவு தலைவர் ராகுல் காந்திக்காக வெகு விரைவில் திறக்கப்படும். நம்முடைய தலைவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார்கள், 4 நாற்காலியில 4 தூண்கள் இருக்கிறது என்றால் வலிமையாக இருக்கும். ஆனால் நரேந்திர மோடி உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில 4 தூண்கள் இருக்கின்றன. ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நிதிஷ்குமார். இந்த தூண் எப்பொழுது பிச்சு கொண்டு அதாக ஓடும் என்று தெரியாது, சிக்கலில் இருக்கிறார்கள். ஆனால் தலைவர் ராகுல் காந்திக்கோ காங்கிரஸ் பேரியக்கத்திற்கோ கொல்லைப்புறமாக ஆட்சி அமைப்பதில் எந்தவித உடன்பாடும் கிடையாது. மக்களை சந்திப்போம். மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் புத்துணர்வோடு இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சியாக மறுமலர்ச்சி அடையும். தலைவர் ராகுல் காந்தி அரணையில் ஏறுவார். அப்போ என்ன கோட்டு சூட்டு போட்டு அந்த உட்கார போறார். சாதாரண எளிமையாக மக்களோட மக்களாக ஒரு டி-ஷர்ட் போட்டு தான் உட்கார போறார், இல்லைன்னா ஒரு ஜிப்பா. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தேசம் கண்டதில்லை. மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு மாவோ அவர்கள் சீனாவில லாங் மார்ச் நெடும்பயணத்தை மேற்கொண்டார். இந்த 2 நெடும்பயணங்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் பாரத் ஜோடோ என்ற யாத்திரையை மக்களை சந்தித்தார். தன்னுடைய காலால் இந்த தேசத்தை அளந்தார் என்றால் ஒரே தலைவர், நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். கிழக்கில் இருந்து மேற்கிலும், வடக்கில் இருந்து தெற்கிலும் 4 புறமும் இந்த தேச மக்களை பாதுகாத்து நாங்கள் இருக்கிறோம். இந்த தேசம் பாதுகாக்கப்படும். சங் பரிவார் அமைப்பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று தன்னுடைய மக்களுடைய நம்பிக்கையான குரலாக இருக்கிறார். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய நெஞ்சங்களே, தலைவர் பெருமக்களே, ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்களால் ஒரு மிகப்பெரிய புத்துணர்வு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் எழுச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. கடந்த முறை நாம் வெற்றி பெற்றதை விட தமிழ்நாட்டில் இன்னும் 8 மாத காலங்களில் தேர்தல் வரவிருக்கிறது. நாம் ஆற்றுகின்ற பணி, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய தியாகம் மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும். இந்த தேசத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற தமிழ்நாடு இங்கு ஆளுநருடைய ஆட்சி நடப்பதற்கு முயற்சி செய்தது. ஆளுநர் ஆட்சியை முறியடித்தோம். மாண்பு முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக இங்கே ஆளுநர்களுக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் வேலை இல்லை. இங்கே
அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் வேலை என்பதை நிரூபணப்படுத்தியிருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு, மோடி அரசு மதிக்கிறது என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201 பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதியது. ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்குமான உறவு, ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் உள்ள உறவு. நீ எவ்வளவு நாட்கள் அந்த சட்ட மசோதாவை வைத்திருக்க முடியும்? ஒரு முறை சட்டப்பேரவையில, அமைச்சரவையில சட்டமாக கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பினால் ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். இரண்டாவது முறை சட்டம் இயற்றினால் நீங்கள் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். இதுதான் ஆர்டிகல் 200 சொல்லுகிறது. ஆர்டிகல் 201 பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டம், தமிழ்நாட்டை சார்ந்த சட்டம், ஒன்றிய அரசை சார்ந்த சட்டம், பொது சட்டம். இதைத்தான் சொல்லுகிறார் ஸ்டேட் லிஸ்ட், கங்கரன்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். இந்த மூன்றும் என்ன சொல்லுகிறது? தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிற பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசு சேர்க்கின்ற மாணவ மாணவிகள் உருவாக்குவது தமிழ்நாடு அரசாங்கம், அதை நிர்வகிப்பதும் தமிழ்நாடு அரசாங்கம், துணைவேந்தர்களை நியமிப்பதும் தமிழ்நாடு அரசாங்கம். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனா ஆளுநர் என்ன சொல்லுகிறார்? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் முதலமைச்சருக்கும் வேலை இல்லை, நான் நியமிப்பேன், நான் அவர்களை என்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ளுவேன், நீலகிரியில மாநாடு கூட்டுவேன், துணைவேந்தர்கள் எல்லாம் என் பின்னால் வர வேண்டும் என்று. இதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னது, புரட்சியாளர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக சட்டம் இயற்றியிருக்கிறார். ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201 மாநில அரசிற்கே எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆளுநர்கள் தபால்காரர்கள், நீங்கள் அவர்கள் கொடுப்பதை, சட்டம் இயற்றுவதை, அமைச்சரவை ஒப்புதல் கொடுப்பதை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு அருமையான தீர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார். இந்தியா முழுவதும் பாராட்டுகிறோம். எதற்காக பாராட்டுகிறோம்? இன்றைக்கு வலிமையாக RSS எதிர்க்கிறது என்றால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கிறார், பிஜேபி எதிர்க்கிறார்கள். எவ்வளவு துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்று உறுதியாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறோம், உண்மையான கூட்டாளியாக இருக்கிறோம், உண்மையான தோழமையோடு இருக்கிறோம். சங் பரிவார் அமைப்பை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த தேசத்தை நேசிப்பவர்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள். இந்த தேசத்தை நேசிப்பவர்கள், இந்த மக்களை நேசிப்பவர்கள் சங் பரிவார் அமைப்பை தூக்கி எறிவார்கள். ஆக அவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த தேச மக்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் அரவணைப்போம், உண்மையான தோழமையாக இருப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஆகவே இவ்வளவு நேரம் காத்திருந்து எல்லா மாவட்டங்களிலும் என்னுடைய அருமை மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி 30 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே இந்த வாயில் திறந்திருக்கிறதோ அதே போன்று எல்லா வாயிற் கதவுகளும் நமக்காக திறக்கும் திறக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உட்காருங்க உட்காருங்க, நம்ம இன்சார்ஜ் பேச போறாரு, உட்காருங்க. நிறைவாக நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடகர்ஜி உரையாற்ற இருக்கிறார். அமைதியாக இருக்கணும். நம்ம கட்டுக்கோப்பான இயக்கம், யாரும் ஒருத்தர் கூட எழுந்து போக கூடாது. நம்மை பார்த்து மழையே விலகி சென்றிருக்கிறது, நாம் இங்கிருந்து விலகி செல்ல வேண்டாம், தயவு கூர்ந்து உட்கார வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துழைப்பு செய்த அருமை மாவட்ட தலைவர்கள், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் திரு டி செல்வம், திரு அருள்பத்தையா, திரு தாம்பரம் நாராயணன், ராம்மோகன், இமயா கக்கன், தமிழ்ச்செல்வன், அண்ணன் சொர்ணா சேதுராமன் மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்கும் உங்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அடைவிடாத மழை வந்தாலும் மேகம் விரட்டினாலும் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்று உட்கார்ந்து அமைதியாக இந்த கூட்டத்தை வெற்றி பெற வைத்த தேசிய நெஞ்சங்களே, உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டி வணங்கி நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நிறைவாக தலைவர் ராகுல் காந்தியுடன் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மோடிக்கு காட்ட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாடு எப்படி நேசிக்கிறது என்பதை RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு சொல்ல வேண்டும். நான் முழக்கங்கள், 2 முழக்கங்கள் எழுப்புகிறேன். நீங்கள் எழுப்பும் முழக்கங்கள் அங்கே பாராளுமன்றத்தில் மோடிக்கும் நாக்பூரில் சங் பரிவாருக்கும் கேட்க வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி,
தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நமது பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். நன்றி, வணக்கம்.